இந்த பனம்பழம் விழுந்துருது கீழே. அதை வந்து எப்படின்னா காலால மிதிச்சு 3 இப்போ இது அவங்க பிரிச்சுட்டாங்க ஆல்ரெடி. பிரிக்கல அப்படின்னா ஒண்ணு போல இருந்ததுன்னா காலில் மிதிக்கிறதுல தப்பு இல்லை. 3ஆ மிதிச்சுட்டு இது ஒரு விதை 1. இப்போ என்ன அப்படின்னா இப்படி போட்டா வந்து கூட அதுவே முளைக்கும். ஏன் நம்ம வந்து தோண்டி வைக்கிறோம்னா மண்வெட்டியில 2 தடவை பறிச்சுட்டு ஒரு தடவை இதை வச்சு இதை மூடி இந்த இடம் நிக்கணும். எதுக்காக அப்படி வைக்கிறோம் அப்படின்னா மழை பெஞ்சிச்சுன்னா உருண்டு ஓடிடக்கூடாது. இந்த வருஷம் இதுக்கு என்னன்னா மெயினா 5 வருஷம் இதுல உயிர் இருக்கு. இந்த வருஷம் மழை வரல அப்படின்னா கண்டிப்பா வரும். வரல ஏதாவது ஆயிடுச்சுன்னா அடுத்த வருஷம் மழை பெஞ்சா கூட வரும். 5 வருஷத்துக்கு எப்ப வந்து அது வந்து ஈரம் நல்லா உறிஞ்சிடணும். இப்ப என்னன்னா நல்ல மழை பெஞ்சிருக்கு. நேத்து ஓமலூர்ல வரத்துலயே மழை, அதனால இந்த மாதிரி இருக்கு. அதே மாதிரி இதை வந்து நம்ம வச்சு மூடுற அளவுக்கு நீங்க தோண்டணும். 2 தடவை பறிங்க, இதை உள்ள வைங்க, மூடிடுங்க. இது வச்சுட்டோம்னா அதே மாதிரி நீங்க ஒவ்வொரு ஆள் நிக்கிறது கொஞ்சம் நேரம் பாத்துக்கோங்க. இப்ப இந்த இடம் பாருங்க, பனைமரம் பார்த்தா ஒண்ணு போல நிக்குது. நான் 2 3 இங்கிட்டு இருந்தா எவன் வச்சான்னு தெரியலடா, இப்படி நேரம் இல்லாம அங்கிட்டு தள்ளி வச்சிருக்கான்னு வைவாங்க. அதனால உங்களை யாரும் வச்சிடக்கூடாது. கொஞ்சம் நேரையா நீங்க வைக்கிறீங்கன்னா அடுத்து கொஞ்சம் நேரம் வரிசையா இருக்கான்னு பாத்துக்கோங்க. சரியா? அதனால இதுதான் அக்கா சொல்லிருங்க. இன்னொரு விஷயம், பனை விதை வந்து இப்படி வச்சீங்கன்னா ஆண் பனை, இப்படி வச்சீங்கன்னா பெண் பனை. வைக்கிறப்ப இப்படி வைங்க எல்லாரும். ஆமா, இந்த மாதிரி வச்சா பெண் பனையா வரும். பெண் பனை வந்து நமக்கு இது நொங்கு எடுக்கிறாங்களா, பதனி எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகாம காய் இதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். அதான் பெண் பனையா உருவாக்கினா எல்லாருமே பனை விதையை இப்படி வைங்க. விஜயலட்சுமி அம்மாவுக்கு வாழ்த்துக்கலாம். ஆமா, அப்படியே எல்லாருமே எடுத்துட்டு அந்த கரையை சுத்தி நின்று கையில வச்ச மாதிரி ஒரு போட்டோ எடுத்துக்கலாம். அப்படியே